அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். உங்கள் வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகவேல் பேசுகிறேன். தொடர்ந்து நவமணி டிவிக்கு உங்கள் நல் ஆதரவை அளிக்கின்ற உலகம் எங்கும் வாழுகிற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். எனது அன்புக்குரியவர்களே, வாஸ்து வாழ்க்கையினுடைய விதிகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வாஸ்துக்கு உண்டு என்பதை எமக்கு முன்னால் வாழ்ந்த வாஸ்து மேதைகளும் எம் போன்றோரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். 46 ஆண்டுகளாக இந்த வாஸ்துக்கலை பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னோர்கள் சொன்ன விதிகளையும் அவற்றிலிருந்து கற்றதையும் பல குருமார்களிடம் பெற்றதையும் என் அனுபவத்தையும் சேர்த்து அவ்வப்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள், இன்றைய நிகழ்வுக்கு போகலாம். நவமணி டிவி உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கிறது. சமீபத்தில் சென்னையில் ஒரு அனுபவம். ஒரு கடை, ஒரு ஹோட்டல் என்னை கூப்பிட்டிருந்தார் வாஸ்து பார்ப்பதற்கு. அந்த கடையினுடைய மொத்த நீளம் 20 அடி, அகலம் 17 அடி. அதாவது ஒரு சென்னையினுடைய மெயின் வீதியில் அந்த கடை அமைந்திருக்கிறது. கிழக்கு பார்த்த கடை. வடகிழக்கில் ஒரு அடுப்பு வைத்து அங்கு புரோட்டா போடுகிறார். சற்று தள்ளி அங்கே டீ கேனும் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நீளம் அகலம் சரி. ஆனால் அந்த கடைக்கு வந்ததுக்கு பிறகு பல லட்சங்களை அந்த வியாபாரி, அந்த ஹோட்டல் உரிமையாளர் இழந்திருக்கிறார். என்ன காரணம்? அறையை அளந்து பார்த்தேன். அந்த ஹோட்டலினுடைய அளவு, அந்த அறையினுடைய அளவு சரியாக இருந்தது. ஆனால் 20 அடி நீளம் என்று சொன்னேன் அல்லவா? 20 அடி நீளத்திற்கும் 17 அடி அகலத்திற்கும் ஒரு பெரிய தொட்டி. அந்த தொட்டியில் தான் கார்ப்பரேஷன், மாநகராட்சி தண்ணியை ஃபில்லப் பண்ணி கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் கடை வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு 3 மாடிகள் இருக்கின்றன. 3 மாடிகளும் இவர் தான் வைத்திருக்கிறார். முதல் கீழே தரைதளத்திலே வந்தவர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கும், 2வது தளத்திலே அந்த ஹோட்டலுக்குரிய உணவுப் பொருள்களை தயாரிப்பதற்கும், அடுத்திருக்கின்ற மாடியில பொருள்களை வைப்பதற்கும் இப்படி அவரே தான் பயன்படுத்துகிறார். ஆக எடுத்தவுடன் சொன்னேன், இந்த தளத்திலே கீழே தண்ணீர் தொட்டி இருக்கிறது. நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன், ஐயா, தண்ணி தொட்டியின் மீது நடக்கவே கூடாது, நடந்து தலைவாயிலுக்கு வரக்கூடாது. அப்படி இருக்க தண்ணி தொட்டியிலேயே நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துகிறீர்கள். நிச்சயமாக இங்கு என்றைக்கு வந்தீர்களோ அன்றையில இருந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை இழப்பீர்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னார், கிட்டத்தட்ட இந்த கடைக்கு ஒரு பகடி 5 லட்சமும் முன் பணம் ஒரு 10 லட்சமும் கொடுத்தேன். 1 வருடங்கள் ஆயிற்று. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கில் நட்டங்கள் சந்தித்ததுதான் மிச்சம். கிட்டத்தட்ட இந்த கடைக்கு வந்து நான் 50 லட்சம் ரூபாயை இழந்திருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க சொன்னார்.
எனது அன்புக்குரியவர்களே, இப்படி பல இடங்களிலே நான் போய் பார்க்கின்ற பொழுது இடமே இல்லாமல் வடகிழக்கிலே தண்ணி தொட்டியை அமைத்து அதன் மேலே பூஜை அறையோ அல்லது அதன் மேலே ஒரு சயன அறையோ அமைக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நலம் வளம் அத்தனையும் திசை மாறி போய்விடும். அது மட்டுமில்லை நண்பர்களே, செப்டி டேங்க் மலக்குழி அமைக்கிறார்கள். அதாவது வடமேற்கில் அமைக்கிறார்கள், அது சரி. அந்த செப்டிக் டேங்க் மேலேயே கழிவறையும் குளிவறையும் அமைக்கிறார்கள். கழிவறையும் குளியலறையும் அதன் மேலே கட்டக்கூடாது. எனது அன்புக்குரியவர்களே, மலக்குழிக்கு மேல் அந்த கழிவறையில் நீங்கள் அமர்கின்ற பொழுது உங்களுடைய இறை சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். வாஸ்து சக்தி எனர்ஜி மங்கத் தொடங்கும். ஆக இனிமேலாவது ஒரு டேங்க் அமைத்து, அதாவது தொட்டி அமைத்து அதிலே தண்ணீர் நிரப்பி அதிலே ஒரு அறைகள் கட்டுவதோ, அந்த அறையின் மேல் வசிப்பதோ, அல்லது மலக்குழி டேங்க் அமைத்து அந்த டேங்கின் மேல், அந்த தொட்டியின் மேல் கழிவறையும் குளிவறையும் அன்பு கூர்ந்து அமைக்காதீர்கள். உங்கள் வாழ்வு நலமாக வேண்டும், வளமாக வேண்டும்.